வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக அமைச்சரவையிலிருந்து செந்தில் பாலாஜியை நீக்கி ஆளுநர் RN ரவி உத்தரவு. அட்டார்னி ஜெனரலிடம் சட்ட ஆலோசனை பெற உத்தரவை ஆளுநர் நிறுத்தி வைத்துள்ளதாக தகவல். அமைச்சர் பதவியிலிருந்து செந்தில் பாலாஜியை நீக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது. ஆளுநரின் உத்தரவை சட்ட ரீதியாக சந்திப்போம் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேட்டி. தமிழகத்தின் புதிய தலைமை செயலாளராக சிவ்தாஸ் மீனா நியமனம். புதிய டிஜிபியாக சங்கர் ஜிவாலும், சென்னை மாநகர காவல் ஆணையராக சந்தீப் ராய் ரத்தோரும் நியமனம். சென்னையில் வாகன சோதனையின் போது 2 துப்பாக்கிகள், 5 தோட்டாக்கள் பறிமுதல். வட மாநிலங்களைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 6 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு வெளுத்து வாங்கிய கனமழை. கோடை வெயில் தாக்கம் குறைந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. மேக் இன் இந்தியா திட்டம் இந்திய பொருளாதாரத்தில் வெளிப்படையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் மோடிக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் பாராட்டு. மணிப்பூர் மாநிலம் இம்பாலில் உள்ள பாஜக அலுவலகம் முன்பு ஏராளமானோர் திரண்டதால் பரபரப்பு. போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வெடிக்க செய்து கலைக்க முயன்றதால் பதற்றம். வணிக ரீதியாக விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டம் வெற்றி. இத்தாலியைச் சேர்ந்த 3 பேர் விண்வெளிக்கு சென்று பத்திரமாக பூமிக்கு திரும்பினர். TNPL கிரிக்கெட் தொடரில் மதுரை அணி வெற்றி. திருச்சி அணியை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இனி விரிவான செய்திகள். தமிழக அமைச்சரவையிலிருந்து செந்தில் பாலாஜியை நீக்கி ஆளுநர் RN ரவி அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வேலை வாங்கித் தருவதாக கூறி பணம் வாங்கியது உள்ளிட்ட குற்ற வழக்குகள் செந்தில் பாலாஜி மீது நிலுவையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிரிமினல் வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலில் உள்ளதை சுட்டிக்காட்டி அவர் அமைச்சராக நீடிப்பது அவர் மீதான வழக்குகளை விசாரிக்க இடையூறாக இருக்கும் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சரவையில் செந்தில் பாலாஜி நீடித்தால் அவர் மீதான வழக்கில் பாரபட்சமற்ற விசாரணை நடைபெறாது என்றும், செந்தில் பாலாஜி மீதான பதவி நீக்க உத்தரவு உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் ஆளுநர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இதனிடையே அமைச்சர் செந்தில் பாலாஜியை தமிழக அமைச்சரவையிலிருந்து நீக்கி பிறப்பித்த உத்தரவை ஆளுநர் RN ரவி நிறுத்தி வைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்தகவலை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் ஆளுநர் தெரிவித்துவிட்டதாகவும், மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அறிவுறுத்தலின் பேரில் அட்டார்னி ஜெனரலிடம் சட்ட ஆலோசனை பெறுவதற்காக தனது உத்தரவை ஆளுநர் நிறுத்தி வைத்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமைச்சர் பதவியிலிருந்து செந்தில் பாலாஜியை நீக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது என்றும், ஆளுநரின் உத்தரவை சட்ட ரீதியாக சந்திப்போம் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவருக்கு அந்த அதிகாரம் கிடையாது, சட்ட ரீதியாக சந்திப்போம். அமைச்சர் பொறுப்பிலிருந்து செந்தில் பாலாஜியை ஆளுநர் நீக்கியதை அரசியலாக பார்க்கக்கூடாது என்று பாஜக MLA வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இதே அமைச்சருக்கு மேலாக முதலில் அதிகமான ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லி இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பிரச்சனையை ஆரம்பித்து வைத்தது இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். இப்போது அவர் நீக்கப்பட்டிருக்கிறார் என்றால் திரு MK ஸ்டாலின் அவர் எடுத்த முயற்சிக்கு கிடைத்த வெற்றியாக இதை அவர் பார்க்க வேண்டும். அதனால அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழாக என்னென்னவெல்லாம் அதிகாரங்கள் சட்டத்தினுடைய ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதற்காக அவர் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டுமே தவிர இதை அரசியலாக பார்க்கக்கூடாது என்பது எங்களுடைய எண்ணம். மத்திய பாஜக அரசின் 9 ஆண்டுகால சாதனை விளக்க பொதுக்கூட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் நடைபெற்றது. இதில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு பேசினார். அப்போது மழை பெய்ததால் தான் மட்டும் நனையாமல் இருப்பது சரியல்ல என்று கூறிவிட்டு மேடையை விட்டு கீழே இறங்கி வந்து கொட்டும் மழையில் நனைந்தபடி பேசினார். மயிலாடுதுறை மண்ணில் உள்ள திருவாவடுதுறை ஆதீனத்திலிருந்து தரப்பட்ட செங்கோலை சாட்சியாக கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக ஆட்சி அமைப்பார் என்று அண்ணாமலை கூறினார். தமிழ்நாடு அரசின் புதிய தலைமை செயலாளராக சிவ்தாஸ் மீனா நியமிக்கப்பட்டுள்ளார். தலைமை செயலாளர் இறையன்புவின் பதவிக்காலம் நிறைவடையும் நிலையில் புதிய தலைமை செயலாளரை நியமித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வழங்கல் துறை கூடுதல் தலைமை செயலாளராக உள்ள சிவ்தாஸ் மீனா 2016இல் ஜெயலலிதாவின் செயலாளராக பதவி வகித்தார். வரும் 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் பணி ஓய்வு பெறுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் புதிய காவல் ஆணையராக சந்தீப் ராய் ரத்தோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டின் புதிய டிஜிபியாக சங்கர் ஜிவால் நியமனம் செய்யப்பட்ட நிலையில் அவர் வகித்த சென்னை காவல் ஆணையர் பதவியிடத்திற்கு சந்தீப் ராய் ரத்தோர் நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய காவல் ஆணையரான சந்தீப் ராய் ரத்தோர் தமிழக காவல்துறையில் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றியுள்ளார்.
புதுச்சேரியில் மீனவர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், மத்திய இணையமைச்சர் எல். முருகன், முதலமைச்சர் ரெங்கசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழாவில் 11,96,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அப்போது பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரெங்கசாமி மக்களுக்கு எதையெல்லாம் செய்ய நினைக்கிறாரோ அதற்கு உறுதுணையாக தாம் இருப்பதாக கூறினார். சென்னையில் உள்ள அடையாறு கூவம் மற்றும் பக்கிங்காம் கால்வாயினை நவீன தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி புனரமைப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ்நாடு மற்றும் டென்மார்க் இடையே கையெழுத்திடப்பட்டது. இது டென்மார்க் சுற்றுச்சூழல் அமைச்சர் மேகனஸ் யோஹான் ஹைனிகா மற்றும் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஆகியோர் முன்னிலையில் கையெழுத்திடப்பட்டது. சென்னை மடிப்பாக்கம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை சீரமைப்பு பணிகளை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். இப்பகுதியில் பாதாள சாக்கடை, குடிநீர் திட்டம் மற்றும் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்றன. மேலும் சமீபத்தில் பெய்த மழையால் சாலைகளில் செல்ல முடியாமல் மக்கள் அவதியடைந்தனர். இதைத் தொடர்ந்து சாலைகளை சீரமைக்கும் பணிகளை மாநகராட்சி செய்து வருகிறது. இதனை பார்வையிட்ட மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் உரிய காலத்திற்குள் பணிகளை முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சென்னை பட்டாளம் அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேரிடமிருந்து 2 துப்பாக்கிகள், 5 தோட்டாக்களை கைப்பற்றினர். 3 பேரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்தபோது அவர்கள் ராஜஸ்தானைச் சேர்ந்த முகேஷ் குஜார், சோனு, உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த கசிப் என்பது தெரியவந்தது. அவர்களிடம் விசாரணை நடத்தியபோது சென்னை MKP நகரில் தங்கியிருக்கும் மணிபால் சிங் என்பவர் தனது மகளை காதலித்த இளைஞரை கொல்வதற்கு இவர்களை அனுப்பியது தெரியவந்துள்ளது. இதற்காக மணிபால் சிங்கிடமிருந்து 5 லட்சம் ரூபாயை வாங்கிய 3 பேரும் காதலனை கொலை செய்யாமல் விட்டுள்ளனர். இதுகுறித்து மணிபால் சிங் கேட்டபோது அவருக்கு 3 பேரும் கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இதையடுத்து 3 பேரையும் மணிபால் சிங் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த 2 என மொத்தம் 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் ஜவுளிக்கடை நடத்தும் பிரகாஷ் சிர்வி என்பவர் கடன் வாங்கி திருப்பித் தர மறுப்பதாக ஏராளமானோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி போலீசார் விசாரணை நடத்தியதில் ராஜஸ்தானைச் சேர்ந்த பிரகாஷ் சிர்வி 23 பேரிடம் 2,74,00,000 ரூபாய் கடனாக பெற்றுள்ளது தெரியவந்துள்ளது. இதையடுத்து பிரகாஷ் சிர்வியை கைது செய்து காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் DSP அலுவலகம் முன்பு விவசாயி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஜெகநாதன் என்ற விவசாயி நிலத்தை அடமானம் வைத்து 28 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார். அந்த கடனை அடைக்க பெருமாநல்லூரைச் சேர்ந்த நிதி நிறுவனத்தில் நிலத்தை வைத்து 40 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றுள்ளார். பழைய கடனை அடைத்த ஜெகநாதன் நிதி நிறுவனத்திற்கு கிரைய உடன்படிக்கை எழுதி கொடுத்து வட்டி செலுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நிதி நிறுவனத்தினர் போலி பத்திரங்கள் தயாரித்து தனது நிலத்தை விற்றுவிட்டதாக கூறி பல்லடம் DSP அலுவலகத்தில் ஜெகநாதன் புகார் அளிக்க சென்றார். அப்போது தன் உடல் முழுவதும் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு ஜெகநாதன் தீக்குளிக்க முயன்றார். உடனடியாக ஜெகநாதனை தடுத்த காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். திருவள்ளூர் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 10 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆதப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த துரைக்கண்ணு என்பவர் தனது வீட்டை பூட்டிவிட்டு வெளியே சென்றுள்ளார். பின்னர் வந்து பார்த்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு வீட்டிலிருந்த 10 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் சூலூரில் கண்ணன் என்பவருக்கு சொந்தமான நகை பட்டறைக்கு பர்தா அணிந்து வந்த பெண் ஒருவர் தன்னிடம் 12 சவரன் நகை இருப்பதாகவும் அதற்கு பதிலாக புது நகை தருமாறும் கேட்டுள்ளார். அதை வாங்கிக் கொண்ட கண்ணன் புதிதாக 10 சவரன் நகையை கொடுத்ததாக தெரிகிறது. அந்த பெண் கொடுத்த நகையை சோதித்து பார்ப்பதற்காக பட்டறைக்குள் கண்ணன் சென்ற வேளையில் 10 சவரன் நகையை எடுத்துக்கொண்டு அந்த பெண் மாயமானார். இதனால் அதிர்ச்சியடைந்த கண்ணன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். CCTV காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த தன்ராஜ் என்பவர் தனது மனைவியை பயன்படுத்தி திருட்டு செயலில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து தன்ராஜை கைது செய்த காவல்துறையினர் 10 சவரன் நகை, கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு கனமழை வெளுத்து வாங்கியது. குரோம்பேட்டை, பல்லாவரம், தாம்பரம், வண்டலூர், ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. தாம்பரத்தின் பல பகுதிகளில் மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் ஆனி திருவிழாவின் 6ஆம் நாளான நேற்று நெல்லையப்பரும் காந்திமதி அம்பாளும் வெள்ளி சப்பரத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்தனர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
டெல்லி பல்கலைக்கழகத்தின் 100ஆண்டு நிறைவு நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி இன்று கலந்து கொள்கிறார். அப்போது பல்கலைக்கழகத்தில் கட்டப்படவுள்ள புதிய கட்டடங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். டெல்லி பல்கலைக்கழகம் 1922ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதியன்று நிறுவப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மோடியின் மேக் இன் இந்தியா திட்டம் இந்திய பொருளாதாரத்தில் வெளிப்படையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக ரஷ்ய அதிபர் புட்டின் பாராட்டியுள்ளார். மாஸ்கோவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ரஷ்ய அதிபர் புட்டின், உள்நாட்டு தயாரிப்புகளை ஊக்குவிப்பதற்கு இந்தியா ஒரு சிறந்த உதாரணம் என்றும் புகழாரம் சூட்டினார். இந்தியா ரஷ்யாவின் நட்பு நாடு என்றும் ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்தார். மணிப்பூர் மாநில தலைநகர் இம்பாலில் உள்ள பாஜக அலுவலகம் முன்பு திடீரென ஏராளமானோர் திரண்டனர். இதனால் அங்கு பதற்றம் ஏற்பட்டது. இதையடுத்து அங்கு விரைந்த போலீசார் கூட்டத்தை கலைக்க முயன்றனர். ஆனால் நிலைமை கட்டுக்கடங்காமல் போக கூட்டத்தை கண்ணீர் புகை குண்டுகளை வெடிக்க செய்து போலீசார் கலைக்க முயன்றனர். இதனால் அப்பகுதியே போர்க்களம் போல் காட்சியளித்தது. மணிப்பூர் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ராகுல் காந்தி கலந்துரையாடினார். மணிப்பூரில் சுராஜ்சந்த்பூர் பகுதியில் உள்ள நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களை சந்திப்பதற்காக சென்ற ராகுல் காந்தியை பிஷ்ணுபூர் பகுதியில் பாதுகாப்பு காரணங்களை காட்டி காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனைத் தொடர்ந்து இம்பால் விமான நிலையத்திற்கு திரும்பி சென்ற ராகுல் காந்தி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக சுராஜ்சந்த்பூர் பகுதிக்கு சென்று அங்குள்ள நிவாரண முகாம்களில் கலவரத்தால் பாதிக்கப்பட்டு தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களை சந்தித்து கலந்துரையாடியதோடு அவர்களுக்கு ஆறுதலும் கூறினார். மேலும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள உணவுக் கூடத்தில் குழந்தைகளுடன் ஒன்றாக அமர்ந்து ராகுல் காந்தி உணவருந்தினார். மொய்ராங்கிற்கு செல்லும் ராகுல் காந்தியின் பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பாண்டா பகுதியில் அதிவேகமாக சென்ற கார் ட்ரக் மீது மோதி விபத்திற்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 2 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே பீகார் மாநிலம் பாட்னாவில் 2 கார்கள் மோதி விபத்திற்குள்ளானது. நொறுங்கிய காரில் சிக்கிக் கொண்ட ஒருவரை பொதுமக்கள் போராடி மீட்டனர். மனிதர்கள் வணிக ரீதியாக விண்வெளி பயணம் மேற்கொள்ள முடியும் என வெர்ஜின் கேலக்டிக் நிறுவனம் சாதித்து காட்டியுள்ளது. இங்கிலாந்து தொழிலதிபர் ரிச்சர்ட் பிரான்சனுக்கு சொந்தமான அந்நிறுவனம் முதல் வணிக விண்வெளி பயணமாக இத்தாலியைச் சேர்ந்த 3 விஞ்ஞானிகளை விண்ணுக்கு அனுப்பி வைத்தது. 2 விமானிகள் உள்ளிட்ட 5 பேருடன் விண்ணுக்கு சென்ற கேலக்டிக் 01 விமானம் விண்வெளி பயணத்தை முடித்துக் கொண்டு வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியது. இது வணிக ரீதியாக விண்வெளி பயணத்தில் மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகிறது. இதுகுறித்த அனுபவங்களை விமானியுடன் இத்தாலி விஞ்ஞானிகள் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டனர். இலங்கை முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் பகுதியில் குடிநீர் குழாய் பொருத்துவதற்காக பள்ளம் தோண்டியபோது மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அந்த பகுதியில் தடை விதித்துள்ளதுடன் முல்லைத்தீவு நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். இதனால் இறுதிப் போரின்போது காணாமல் போனவர்களின் உறவினர்கள் மத்தியில் பதற்றம் நிலவுகிறது. இதையடுத்து நீதிபதிகள் முன்னிலையில் இன்று அந்த பகுதியில் தோண்டும் பணிகள் நடைபெறவுள்ளன. TNPL தொடரின் 21வது லீக் போட்டியில் பாஸ்லி திருச்சியை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சீகம் மதுரை பாந்தர்ஸ் அணி வீழ்த்தியது. சேலத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த திருச்சி 105 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அடுத்து பேட் செய்த மதுரை 17 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் வெற்றி இலக்கை எட்டியது. இதன் மூலம் புள்ளிப்பட்டியலில் 6 புள்ளிகளுடன் மதுரை அணி 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 50 ஓவர் உலகக்கோப்பை தகுதி சுற்றின் சூப்பர் 6 பிரிவில் நடந்த முதல் போட்டியில் ஜிம்பாப்வே மற்றும் ஓமன் அணிகள் மோதின. முதலில் பேட் செய்த ஜிம்பாப்வே 50 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 332 ரன்கள் குவித்தது. அபாரமாக விளையாடிய சீன் வில்லியம்ஸ் 142 ரன்கள் விளாசினார். பின்பு பேட் செய்த ஓமன் 50 ஓவர்களில் 318 ரன்கள் மட்டுமே எடுத்த நிலையில் 14 ரன்கள் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வே வெற்றி பெற்றது. மாமன்னன் திரைப்படம் முன்னாள் சபாநாயகர் தனபால் பற்றிய கதையா என்ற விவாதம் எழுந்துள்ளது. உதயநிதி ஸ்டாலின், வடிவேலு, கீர்த்தி சுரேஷ் உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியாகியுள்ள மாமன்னன் திரைப்படத்தில் வடிவேலுவின் கேரக்டர் குறித்து பரபரப்பாக பேசப்படுகிறது. அந்த கேரக்டர் முன்னாள் சபாநாயகர் தனபாலை முன்மாதிரியாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக அமைச்சரவையிலிருந்து செந்தில் பாலாஜியை நீக்கி ஆளுநர் RN ரவி உத்தரவு. அட்டார்னி ஜெனரலிடம் சட்ட ஆலோசனை பெற உத்தரவை ஆளுநர் நிறுத்தி வைத்துள்ளதாக தகவல். அமைச்சர் பதவியிலிருந்து செந்தில் பாலாஜியை நீக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது. ஆளுநரின் உத்தரவை சட்ட ரீதியாக சந்திப்போம் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேட்டி. தமிழகத்தின் புதிய தலைமை செயலாளராக சிவ்தாஸ் மீனா நியமனம். புதிய DGPயாக சங்கர் ஜிவாலும், சென்னை மாநகர காவல் ஆணையராக சந்தீப் ராய் ரத்தோரும் நியமனம். சென்னையில் வாகன சோதனையின் போது 2 துப்பாக்கிகள், 5 தோட்டாக்கள் பறிமுதல். வட மாநிலங்களைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 6 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு வெளுத்து வாங்கிய கனமழை. கோடை வெயில் தாக்கம் குறைந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி.
மேக் இன் இந்தியா திட்டம் இந்திய பொருளாதாரத்தில் வெளிப்படையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் மோடிக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் பாராட்டு. மணிப்பூர் மாநிலம் இம்பாலில் உள்ள பாஜக அலுவலகம் முன்பு ஏராளமானோர் திரண்டதால் பரபரப்பு. போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வெடிக்க செய்து கலைக்க முயன்றதால் பதற்றம். வணிக ரீதியாக விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டம் வெற்றி. இத்தாலியைச் சேர்ந்த 3 பேர் விண்வெளிக்கு சென்று பத்திரமாக பூமிக்கு திரும்பினர். TNPL கிரிக்கெட் தொடரில் மதுரை அணி வெற்றி. திருச்சி அணியை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.